Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா JEE Mains 2025 கிராக் பண்றதுக்கு ஒரு 5 சீட் கோட்ஸ் தான் my dear students பார்க்க போறோம். இந்த 5 சீட் கோட்ஸ்மே ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க அந்த 5 சீட் கோட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா my dear students, arithmetic progression and sequence series. இந்த மாடல் क्वेश्चन நிறைய தடவை கேட்பாங்க. இப்படி கேட்டாங்கன்னா நீங்க செகண்ட் ஸ்டெப் மேக்ஸிமம் இந்த மாடல்ல தான் JEE Mains இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா d ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும் my dear students. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்றாங்கன்னா d க்கு பதிலா a2 a1 இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப சிம்பிளா இருக்கும் my dear students. இதை பேஸ் பண்ணி JEE Mains 2024 ல நிறைய क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. 25 ல கேட்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாங்க இப்ப செகண்ட் சீட் கோட் போலாம். செகண்ட் சீட் கோட் என்னன்னா x² + 1/x². இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சுனா இல்ல நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப இன் பிட்வீன்ல கிடைச்சிருந்தா my dear students இது இந்த மாதிரி கன்வர்ட் பண்ணிக்கோங்க. இதுல மொத்தம் ரெண்டு கேஸ் இருக்கு. 1x - 1/x² + 2, இன்னொரு கேஸ் x + 1/x² - 2. இந்த ரெண்டு கேஸ்மே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ராப்ளம் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க தேர்ட் சீட் கோட் sin 2θ. இப்போ வந்து trigonometry பேஸ் பண்ணி ஒரு 3 டெஃபினிஷன்ஸ் இது அதிக தடவை கேட்டிருக்காங்க my dear students. இது தெரிஞ்சுக்காம தயவு செஞ்சு JEE Mains எக்ஸாம்க்கு எழுத போயிடாதீங்க. அவ்வளவு ரொம்ப முக்கியம். சோ sin 2θவை நம்ம இப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம் my dear students. செகண்ட் cos θ + sin θ. இதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. மூணாவது cos θ + sin θ divided by cos θ - sin θ. இது நிறைய தடவை ப்ராப்ளம் இன் பிட்வீன்ல வரும் my dear students. அப்ப டைரக்டா நீங்க இந்த ஃபார்முலா எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இது மூணு ரொம்ப முக்கியம். எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபோர்த் சீட் கோட். இது வந்து வெக்டார்ஸ் பேஸ் பண்ணதா ரொம்ப சிம்பிள். எப்பலாம் இந்த மாதிரி தராங்களோ ஒன் சைடா கொண்டு வந்துருங்க. a வெக்டார் + b வெக்டார் - c வெக்டார் = 0 வெக்டார். அதுக்கப்புறம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் my dear students. வாங்க ஃபிஃப்த் சீட் கோட். இது வந்து சர்க்கிள்ஸ்ல இருந்து இருக்கு my dear students. எப்பலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மென்ட் உங்களுக்கு கிடைக்குது whenever a circle makes an intercept on a line அப்படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி கிராஃப் நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி டயகிராம் வரைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு சால்வ் பண்றது ரொம்ப சிம்பிளா இருக்கும் my dear students. சோ உங்களுக்கு இந்த சீட் கோட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க my dear students. All the best. Bye bye. Thank you my dear students.